கோயில் புனிதமானதுதான். என் தாயை விட புனிதமானதா? அட அட அட, என்ன ஸ்பீச், என்ன பேச்சு. 2026ல அண்ணன் சீமான் தான்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். நீங்க நினைக்கிற விஜய் எல்லாம் கிடையாது. சினிமால வசனம் பேசணும் நடிக்கிற விஜய் இல்ல. வரும்போது பாரு. சினிமாவில பஞ்சடாலாக்குல தம்பி, இது நெஞ்சிடாலாக்கு. அவர் கொள்கை 1000 இருக்கட்டும், அவர் கொடி என்ன இது இருக்கட்டும், 1000 இருந்தாலும் அவன் என் தம்பி. நான் எப்பவும் ஆதரிப்பேன். அவர் என்னை எதிர்த்தே வேலை செஞ்சாலும் ஆதரிப்பேன். அது ஒரு பிரச்சனை கிடையாது. எதிரி எதிரிதான். அதுல அண்ணனும் கிடையாது, தம்பியும் கிடையாது. அண்ணன் எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்காரு பாத்தீங்களா? எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? ஆனா பொம்பளைங்க கூட ஒரு வாட்டி தானே மூடு சிவங்க ஆவாங்க. ஆனா நீ இம்பிட்டு வாட்டி மூடு சிவங்க ஆயிட்டு இருக்கேனே. இந்த நிலம் எனக்கு சிக்கிட்டு அமுகு டுமுகு அமால் டுமால் தான். இந்த வீடியோல நம்ம சீமானுடைய மூடு ஸ்விங்க பத்தி தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாயில வாழ்படுத்து. பாத்தீங்களா, அண்ணன் அப்பவே தாடிக்காரரோட பேர்னா இருந்திருக்காரு. இப்போ காலம் கடந்து மூடு ஸ்விங் சீமானா மாறிட்டனால இந்த மாதிரி பேசியிருக்காரு. அதுக்கு ஒரு உதாரணம் தாங்க இந்த வீடியோ பாட்டுவாங்க. பெண்ணிய உரிமையை பேசுனது ஒன்னும் பெரியார் கிடையாது. பெரியார்ட்ட போய் பெண் உரிமை பெற்றங்கிற தந்தை பெரியார் பற்றி உங்கள் பார்வையின? பெண்ணிய உரிமைக்காக போராடியவர், பேசியவர். பாரதி பாடினாரு, ஐயா வந்து போராடினாங்க. நாக்குல சுத்தம் இருக்கணும், சொன்ன வாக்க காப்பாத்தணும். நீ ஒருத்தனுக்கு பிறந்தவனாடா இப்படி பொய் சொல்றேன்னு கேட்போமா கேட்க மாட்டோமா? அது என்ன சொன்னீங்க? இந்த கிருஷ்ண பையன் இருக்கானே, கிருஷ்ண பையன் பொறுக்கி பையன், பொம்பளைங்க சேர் எல்லாம் வாங்கி விளாண்டு இருப்பான் சார். பொம்பளைங்கள்ட்ட ஈட்டிசிங் பண்ணிட்டு இருப்பான் சார். இந்த கிருஷ்ணன் பையன் யாரு தெரியுமா? கிருஷ்ணன் ஆடு மேய்க்கிற இடையர் குல பெண்கள் எல்லாம் ஒரு குளத்துல குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பொறுக்கி நாய் ஓடி போய் அந்த பிள்ளைய கழிச்சு வச்சிருந்த துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு மரத்துல உட்காந்து இந்த பிள்ளைய உடைய கலாண்டு போயிட்டான கிருஷ்ணா, கிருஷ்ணா கொடுத்துருன்ட்டு மார்பகங்களை இப்படி மறைச்சுக்கிட்டு இப்படி பக்கவாட்டிலேயே நடந்து போகுது அந்த பிள்ளை. அவன் சொல்றான் பாருங்க, எவ்வளவு கண்ணியமிக்க கடவுள், 2 கையும் நீங்க ஏந்தி கேட்டாதான் தருவேங்க. உண்மையிலேயே நல்ல மான ரோசம் உள்ள தாய்மார்களா இருந்தா நாளையில இருந்து நீங்க கிருஷ்ணனுக்கோ கண்ணனுக்கோ கோயிலுக்கு கூப்பிடுங்க. உண்மையிலே அவனெல்லாம் ஈவ்டீசிங்ல உள்ளதுக்கு போய் செருப்பு கட்டி அடிக்கணும். நாய, இந்த நாய பொம்பளை பிள்ளைல பார்த்தாலே ஈவ்டீசிங்கிறான். இவன் இவ்வளவு சேட்டை செஞ்சிருக்கான் அந்த பொறிக்கு நாய். அப்போ அண்ணன் என்ன பண்ணாருன்னு தெரியுமா? தலைவரே, நான் கிருஷ்ண பரமாத்மாவுடைய பேரன். அவன் வந்து சொல்லல, ஆபத்து வர இடத்துல எல்லாம் நான் வந்து அவதாரம் எடுப்பேன். அது மாதிரி இது ஒரு அவதாரம், இது ஒரு அவதாரம். சிந்துன்ற பொண்ணை மாசமாக்கி புள்ள கொடுத்துட்டு அவங்க ஆத்தாலையும் மேட்ரு முடிக்க தனியா கூப்பிட்ட ஆளு நீ. ஆனா அண்ணன் இதை விட பெரிய மூடு ஸ்விங் எங்க ஆனார் அப்படின்னா, கோ மாதா எங்கள் குலமாதா. பாருங்க, ரொம்ப ரொம்ப சோர்வா இருக்கியா? 1/2 கிலோ மாட்டுக்கறி, 1/2 கிலோ போடு. என் காலைக்கிட்ட வா, என்னை பார்த்தா என்னை நக்கும்டா, என் வாசம் தெரியும், வேர்வை தெரியும்டா. வந்து என்னை மோந்து பார்க்க நக்கி விடும், அதுக்கு தெரியும். நண்பா, ஓ நண்பா, என் காதல் இப்படி போகிறாயே. எங்க குடும்பத்துல ஒருத்தன்டா, எங்க குலத்துல ஒருத்தன். மாட்டுக்கறி சாப்பிடு, கூச்சப்படாத. வாரத்துக்கு 2 தடவை 1/2 கிலோ. நம்மளை பார்த்தா கிறுக்கு புண்டமா இருக்கிறதுனால இப்படி விளையாடுறாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு நானும் பொறுமையா இருந்தேன். எங்க குல பெண்களை நாங்க எப்படி பாதுகாப்பா வளர்ப்போமோ அப்படி வளர்க்கிறோம் எங்க மாட்டை. கூச்சப்படாம போய் தின்னு. அம்மா அப்பா திட்டுவாங்கன்னா எங்கேயாவது போய் சாப்பிட்டு வீட்டுல சொல்லாது. நான் எல்லாம் அப்பாவுக்கு செஞ்சு விட்ட சத்தியத்தை மீறினவன் மாட்டுக்கறிக்காக. அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். உன் செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அடிய. ஒரு ஸ்டேஜ்ல மாட்டுக்கறி தின்றா, அப்படியே நெஞ்ச நிமித்துறா, அப்படியே ஓடுறா, 1/2 கிலோ வாங்கடா அப்படின்றீங்க. இன்னொரு ஸ்டேஜ் போய் காளை காளை என்னோட கடவுள், கடவுளை எப்படா வெட்ட மனசு வருது, காளையை நாங்க பெண்கள் மாதிரி பார்த்திருக்கோம், இந்த மாதிரிலாம் உருட்டுறீங்க. இதுல எதுனே உண்மை? எல்லாரும் தோசையை பிரட்டி பார்த்திருப்பீங்க. அண்ணன் தோசை கல்லையே பிரட்டிடுவாரு. கரெக்ட் இல்ல, அது உருட்டு. இப்ப ப்ரோ இது வந்து ப்ரோ ஒரு ட்ரைலர் ப்ரோ. அண்ணன் தான் உருட்டுறாருன்னு பார்த்தா அண்ணனுக்கு வாரிசுன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வாரிசு படத்தையே ஒரு விதமா உருட்டி இருக்காரு. கேளுங்க. ஒரு ஏதோ ஒரு குப்பை படம், வாரிசுன்னு ஒரு படம். அந்த படத்தோட ட்ரெய்லர் லான்ச்ல தியேட்டர்ல சேர போன மொத்தமா நாசம் பண்ணிட்டான். அதானே, எவன்டா ரசிப்பான் அந்த குப்பை படத்தை? எவன் ரசிப்பான்? அதையும் இவர் தான் ரசிப்பாரு. கேளுங்க. முழுக்க ஒரு நகைச்சுவை படம். இந்த பொங்கலுக்கு குடும்பத்தோட, குறிப்பா குழந்தைங்களோட ஒரு 3 மணி நேரம் போயிட்டு மகிழ்ச்சியா சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னா அதுக்கு வாரிசு மிகச்சிறந்த படம். கோத்தாட்டே புழுவலாண்டா, அதுக்கு ஏக்கர் கணக்குல எல்லாம் புழுவ கூடாதுடா. என் மோத்திரத்தை கூடுறா, அது வெள்ளை கலர்ல தான் இருக்கும். அண்ணனும் தம்பியும் தாயக்கட்டை உருட்டுறாங்களோ இல்லையோ, தமிழ்நாடு மக்களை உருட்டிக்கிட்டே இருக்காங்கயா, இன்க்ளூடிங் மீ.
சரி இதுல அண்ணனோட தொண்டர்கள் வேற இருக்காங்க, அவங்கள என்ன லெவலுக்கு உருட்டி இருக்காங்களோ, பாதி பேர் டிவி கீழே கூட சேர்றேன்னு இருக்காங்க. பாப்போம். அண்ணன் தம்பியால சமாளிக்க முடியாத கான்ட்ரவர்சியை கூட ஒரு சின்ன பையனை விட்டு சமாளிக்க விடலான்னு பாப்பாங்க. அந்த சின்ன பையன் சமாளிக்க முடியாம ஒருத்தட்ட சிக்கி தவிப்பான். அந்த வீடியோ பாருங்க. இந்துக்கள்லாம் யாரு? முதல்ல இந்துனா என்ன சொல்லி இந்துனா யாரு? வழிபடுனா யாரு? இந்துக்களா? சிவன் யாரு? சிவன் வந்து ஒரு ஆசீர்வாத கடவுள், இந்த தமிழ் மக்களுடைய கடவுள், இந்து மத கடவுள் இல்ல சிவன். விநாயகர் யாரு? விநாயகர் வந்து இந்து மத கடவுள். விநாயகருக்கும் தமிழ்நாட்டுக்கு சொல்ல போனா சமன்மே. மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும் கத்திரி, இவரை காப்பாத்தணும் கத்திரி, மட்டிக்கினாரு ஒருத்தர். ஆமாடா, சிவன் தமிழ் கடவுள், விநாயகர் இந்து கடவுள், முருகர் என் பாட்டன், மாயவன் என் முப்பாட்டன். கடவுளை கடவுளா பார்க்கறது தாத்தா பாட்டன் முப்பாட்டன் சொல்லி. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி, என்ன இதுக்கு அந்த 200 ரூபா கூலி ஆளுங்களை கூட நம்பிடலாங்க, இந்த உருட்டு பாய்ஸ்ட நம்ப முடியாதுங்க. வாழ்க உதயநிதி ஸ்டாலின், வருங்கால உதயநிதி, வளர்க தமிழ்நாட்டின் இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், வருங்கால தமிழகம் உதயநிதி வாழ்க. வாழ்க உதயநிதி, வாழ்க இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், வாழ்க எங்கள் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின், வாழ்க எங்கள் எதிர்காலம் சின்னவர். நம்ம அண்ணன் சீமான் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வயசானவரை போட்டு அடின்னு அடிப்பாருங்க. எந்த பிரஸ் மீட்ல போனாலும் அந்த வயசானவரை போட்டு தாங்க அடிப்பாரு. யாருன்னு தானே கேக்குறீங்க? இந்த வீடியோ பாருங்க. நான் வருவேன். ஒரு வெற்றிடம் இருக்கிறது, சுடுகாட்டில் கூட நிறைய வெற்றிடம் இருக்குது. அதானே, என்னடா சிஸ்டம் சரியில்லை, என்ன சிஸ்டம் தெரியலங்கிற. அது என்ன சிஸ்டம் சரியில்லைங்கிறத இப்ப நான் காட்டுறேன் உங்களுக்கு. அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார், நாம அரசியல் சூப்பர் ஸ்டார். 2 ஸ்டார் எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அந்த வடிவேல் சொன்னது தாங்க ஞாபகம் வருது. இதுக்கு ரோட்ல 4 பேரோட ஒண்ணு இல்ல புத்திமதி கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றேன். நக்கல்யா அவனுக்கு. எல்லாரும் ஐ எம் சாரி ஐயப்பா என்னோட வீடியோ பார்த்துருப்பீங்க. அதுல எல்லாரும் சப்போர்ட்டும் பண்ணீங்க, அதே மாதிரி கழுவியும் ஊத்துனீங்க. அதுக்கு காரணத்தை நான் சொல்லிடுறேன். எந்த ஒரு இடத்துலயும் நான் ஜீசஸை வந்து தப்பா பேசல, ஏன்னா ஜீசஸ் எனக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த ஜீசஸ் ஃபுட்டேஜ் எதுக்கு யூஸ் பண்ண தானே கேக்குறீங்க? அந்த ஜீசஸ் வீடியோ ஃபுல்லா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு வந்து நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ இந்த சீமான் வீடியோ, இந்த பொலிட்டிக்கல் வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா இதோட பார்ட் 2 வரும் உங்களோட சப்போர்ட்டோட. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்.